ஓகே காய்ஸ், ஐ ஜஸ்ட் ஃபவுண்ட் ஒன் ப்ராப்ளம் வித் திஸ் மானிட்டர். சரிங்களா, ஒரு பிரச்சனை இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ இவ்வளவு நாள் யூஸ் பண்ணப்போ அந்த பிரச்சனை எனக்கு வரல. இப்பதான் ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அண்ட் இந்த வீடியோ மூலமா நான் எல்லாத்தையும் அலர்ட் பண்றேன் எல்லா சாம்சங் மானிட்டர் யூசர்ஸ்க்கும். சரிங்களா, ஓகே. என்னோட மானிட்டர் இதுக்கு முன்னுக்குள்ள மானிட்டர் வந்து சாம்சங் G70B ஒடிசையோட. ஸோ அதை நான் யூஸ் பண்ணும்போது எல்லாம் நல்லாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை நான் செல் பண்ணேன்னு ஒருத்தர் வாங்கிட்டாரு. அவர் வாங்கி எத்தனையோ நாள்ல யூஸ் பண்ணோன்னே திடீர்னு ஒரு பிரச்சனை வந்துச்சு. என்ன பிரச்சனை பாத்தீங்கன்னா, மானிட்டர் வந்து திடீர்னு பிளர் ஆயிடுச்சு. சரிங்களா, எல்லாமே பிளர். நீங்க எது கனெக்ட் பண்ணாலும் பிளர்னு அவர் சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் நான் யோசிச்சேன், நம்ம யூஸ் பண்ணும்போது எந்த பிரச்சனையும் இல்லை, இப்போ எப்படி வித்தோடனே பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து அவருக்கு எல்லாத்தையும் ட்ரபிள் ஷூட் பண்ணி சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். அதோட வந்துட்டு ஒரு 2 நாள் கழிச்சு அவர் மெசேஜ் பண்ணாரு, நானே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி ஃபிக்ஸ் பண்ணாருன்னா, ரீசெட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் ஓகே, ஏதோ கிளிச்சா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், நான் வந்து கிளாஷ் ஆஃப் கிளான் வந்துட்டு விளையாடுறேன். அது வந்து ஸ்கிரீன் மிரர் பண்ணேன் மேக் மினியில. ஓகேங்களா, ஸ்கிரீன் மிரர் வந்து இருக்கும், ஸ்கிரீன் மிரர். ஸோ நம்ம வந்து ஸ்கிரீன் மிரர் பண்ணலாம் ஐபோன்ல இருந்து இதுக்கு. ஸோ அப்ப நான் வந்து ஸ்கிரீன் மிரர் பண்ணோடனே ஸ்கிரீன் மிரர் பண்ணிச்சு. நான் கிளாஸ் ஆஃப் கிளான் விளையாண்டுக்கிட்டு இருந்தேன். வார் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எல்லாம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் ஸ்கிரீன் மிரரை ஸ்டாப் பண்ணோடனே டக்குன்னு ஸ்கிரீன் வந்து பிளர் ஆயிடுச்சு. ஸ்கிரீன் பிளர் ஆயிடுச்சு, ரெசல்யூஷனே சேஞ்ச் ஆயிடுச்சு. சரிங்களா, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், மேக் மினியில செக் பண்ணேன். மேக் மினியில வந்துட்டு நான் செக் பண்ணேன், ரெசல்யூஷனை பார்த்தேன், அதுக்கப்புறம் ஹெர்ட்ஸ் பார்த்தேன், ரீஃப்ரெஷ் ரேட்டையும் நான் பார்த்தேன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ரெசல்யூஷனை மாத்தி பார்த்தேன், சேம் அப்படிதான் இருக்கு, பிளரா இருக்கு. சரிங்களா, அதுக்கப்புறம் PS5 கனெக்ட் பண்ணேன். PS5 கனெக்ட் பண்ணோன்னா PS5 பிளர். கேம் விளாண்டு பார்த்தா கேமும் பிளர். அதுக்கப்புறம் ROG கனெக்ட் பண்ணா அதுவும் பிளர். அப்ப கண்டுபிடிச்சேன், இது வந்து மானிட்டர்ல தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், நான் என்ன செஞ்சேன், போயிட்டு மானிட்டரை ஃபுல்லா ரீசெட் பண்ணிட்டேன். ரீசெட் பண்ணனே அந்த பிரச்சனை காணாம போச்சு. சரிங்களா, ஸோ இது வந்துட்டு நான் ரிவ்யூ பண்ணியிருப்பேன். ரிவ்யூ பண்ணும்போது வந்துட்டு எனக்கு அந்த பிரச்சனை வரல. இப்ப இந்த பிரச்சனை வந்தோடனே ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல் பீப்பிள். சரிங்களா, ஸோ இதுக்கு முன்னுக்கு வந்துட்டு G70Bலையும் அப்படிதான் வந்துட்டு யூஸ் பண்ணும்போது என்னமோ போட்டு பாய்ச்சிருக்கேன், ROG பாய்ச்சிருக்கேன், பிசி பாய்ச்சிருக்கேன், அதுக்கப்புறம் மேக் மினி பாய்ச்சிருக்கேன், அதுக்கப்புறம் இது PS5 பாய்ச்சிருக்கேன். நல்லா தான் இருந்துச்சு, வந்து ஒரு பிரச்சனை இல்லை. ஸோ திடீர்னு மாறினோடனே ஒரு பிரச்சனை வருது. பட் இந்த வாட்டி நான் இதை யூஸ் பண்ணும்போதே அந்த பிளர் பிரச்சனை வந்துருச்சு. ஸோ வெளியே யார் வந்து சாம்சங் மானிட்டர் யூஸ் பண்றீங்களோ, இது ஒரு சாதாரண பிரச்சனை தான். பட் பயப்படாதீங்க, இந்த பிரச்சனை வந்தோடனே சர்வீஸ் சென்டருங்கெல்லாம் தூக்கிட்டு அலைஞ்சிட்டு இருக்காதீங்க. நேரா போங்க, சரிங்களா, செட்டிங்ல போயிட்டு ரீசெட் பண்ணிருங்க. கண்டிப்பா அங்க ரீசெட் இருக்கும். ஸோ ரீசெட் எல்லா செட்டிங்கும் ரீசெட் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் நீங்க திருப்பி செட்டிங் பண்ணணும். சரிங்களா, ஓகே கைஸ். ஸோ இதுதான், முடிஞ்ச அளவுக்கு யார் உங்க ஃப்ரெண்ட்ஸ் சாம்சங் மானிட்டர் வச்சிருக்காங்களோ கண்டிப்பா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, see you guys in the next video. Bye.